நேயர்களே, ஈரானுடைய உச்சபட்ச அதிபர் முஜித்தபா கமேனி அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். எந்த நிலையிலும் அணு ஆயுதங்கள், அணு ஆயுத துகள்கள் ஒருபோதும் போகாது வெளியே. எங்க போகாது? ஈரானிலிருந்து நாங்கள் கொடுக்கப் போவதில்லை என்பதை முஜித்தபா கொமேனி அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். இதற்கிடையில பெஞ்சமின் நித்தானியாகுவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலே கடுமையான வாக்குவாதம் போனதை நேற்று சொன்னேன். அந்த வாக்குவாதத்தை எப்படி நடந்திருக்கிறது என்றால், சீனாவிற்கு சென்ற பிறகு சீனாவுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்றவைகள் வளர்ச்சியை, சீனாவுடைய கட்டமைப்புகளை, சீனாவுடைய பொருளாதார முன்னேற்றங்களை எல்லாம் பார்த்துவிட்ட 17க்கு மேற்பட்ட கார்ப்பரேட் நிர்வாக அதிகாரிகள் இங்கே வந்து ஆளும் அரசாங்கத்தில் பேசிய பின்பு, ஒருபோதும் நாம் சீனாவையோ ஈரானையோ போரின் மூலம் வெல்ல முடியாது என்றும், வர்த்தகத்தின் மூலமே வெல்ல முடியும் என்றும், வாய்ப்புகளின் மூலமும் தொழில்துறையிலும் டெக்னாலஜியின் மூலம் வெல்ல முடியும் என்ற அறிவுரை வழங்கப்பட்டதின் விளைவாக இத்தனை சிறப்புகளை இருந்தும் நாம் பின்னங்கி போரை நடத்த வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் இந்த கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பெஞ்சமின் இடத்துல சொல்ல, பெஞ்சமின் தனது வாழ்க்கையே போனது, போரின் மூலம்தான் நான் தப்பி கொண்டிருக்கிறேன் என்பதாக 2 பேரும் வெடித்திருக்கிறார்கள். இது உண்மையான செய்தி. பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது உலகத்தின் ஒதுக்கப்பட்ட நாடாகவும் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கக்கூடிய அந்த நாடு தற்போது நாம் எழுந்து நிற்பதற்கு இந்த போரின் சமாதானத்தை பாகிஸ்தான் உருவாக்கிவிட்டது என்ற ஒரு நம்பிக்கையில் வந்துவிடலாம் என்பதால் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். வரக்கூடிய ஹஜ்ஜி பெருநாள் திருவிழாவுக்கு பின்பு இந்த பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில் தெளிவாக இருக்கிறது. அணு ஆயுத துகள்களை ஒருபோதும் தரமாட்டோம். பாயிண்ட் நம்பர் 1, முடக்கப்பட்ட எங்கள் பணத்தை உடனடியாக திருப்பி கொடுக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, அமெரிக்காவுடைய பிளாக் ஹேட் நீக்கப்பட வேண்டும். 4வது, போரை ஹிஸ்புல்லா மட்டுமல்ல, ஈரான் மட்டுமல்ல, அனைத்தையும் நிறுத்தப்பட வேண்டும். இப்படி ஒரு 4-5 கோரிக்கைகள், வெளிமையான கோரிக்கைகள். இதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் போர் தொடங்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்கிடையில 26க்கு மேற்பட்ட 30 கப்பல்கள் ஹெர்மூஸின் வழியாக சேர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுல டிஸ்கவுண்ட் ஆஃபர், அதாவது யாருக்கெல்லாம்? ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் கட்டணம் அவர்கள் வசூலிப்பதில்லை என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். மார்க்கோ ரூபியோ உடன்பாடை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுத்திருப்பதாக அமெரிக்க வெளிவிவகாரத்துறை பேசியிருப்பது ரொம்ப கவனிக்கத்து, ரொம்ப 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 கவனத்தில் நாம் கொண்டு வர வேண்டிய ஒரு விவகாரம். இப்போது இந்த விவகாரத்தின் அடிப்படையில் ஈரானுடைய கைகள் ஓங்கியிருப்பதாக தற்போது செய்திகள் இன்று காலை வந்திருக்கிறது. என்ன செய்தி? கனடாவிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று கிடைக்கிறது. அச்செய்தியில் அமெரிக்காவினுடைய உளவு CIA தெளிவுபடுத்திய கருத்தாக்கம் என்னவென்றால், ஈரான் இந்த இடைப்பட்ட காலத்தில் தங்களை வலுப்படுத்தி விட்டது. ஓரளவிற்கு சிதிகிலமடைந்த வேசைகளை, நாசகார வேலைகளை அதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிக வேகமாக நாள் ஒன்றுக்கு 200 ட்ரோன்களை அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். ஆளில்லாத விமானங்கள் அதிகமாக அவர்களிடத்திலே இருக்கிறது. ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட ஏராளமான ட்ரோன்களும் ஆளில்லா விமானங்களும் மிசைல்கள் தொழில்நுட்பமும் அது அப்படியே இருக்கிறது. அவற்றில் எதையும் அமெரிக்கா 13,000 குண்டுகளை வீசியும் ஒன்றும் செய்யப்படவில்லை என்ற CIA சொல்லியிருக்கிறது. அதே போன்று அமெரிக்காவின் பிராக்சியாக இருக்கும் இஸ்ரேல், அமெரிக்கா, ஏனைய நாடுகளில் தடுப்பு யூகத்திற்கான பேட்ரியாட் மற்றும் தாட் சிஸ்டத்தினுடைய தடுப்பு ஏவுகணைகள் பலமாக குறைந்திருப்பதாகவும், இந்த தடுப்பு ஏவுகணை குறைந்தபட்சம் ஒரு பேக்கேஜ் செய்வதற்கு 8 மாதங்கள் வரை ஆகலாம் என்றும், ஆகவே இந்த போரில் அவர்கள் ஈடுபடுவதற்கு பலம் அதிகமாக இருப்பது என்றும், ஹெர்மூஸ் வளைகுடாவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஏவுதளங்கள் வைத்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. எத்தனை தளங்கள்? 5 கிலோமீட்டர்களுக்கு ஒரு ஏவுகணை தளத்தை வைத்திருப்பதாகவும், அது மலைகளுக்கு கீழ்தான் இருப்பதாகவும், அதை நீங்கள் அழிக்கவே முடியாது என்றும், மொபைல், அதாவது நடமாடக்கூடிய ஏவுகணை தளங்கள் என்ற பல டெக்னாலஜி ஃபேஸில் ஈரான் வல்லமை பொருந்தி இருப்பதாகவும், ஒரு காலமும் ஈரானை
நாம் தோல்வியடைய செய்ய முடியாது என்றும் CIA தெளிவுபடுத்திவிட்டது. இதற்கிடையிலே அமெரிக்கா சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலை விடவும் எப்படியாவது வெற்றி பெறலாம் என்பதை தெரிந்து கொண்டு உளவு அமைப்புகளின் மூலமாக சில தகவல்களை செய்து கொண்டு சில மாதங்களுக்கு முன்பு மஹ்மூத் அகமது நஜாத்தி என்பவரை மீண்டும் நாட்டின் தலைவனாக உருவாக்குவதற்கும் ஆன்மீக அரசியலில் அவர் ஈடுபட்டிருந்தாலும் அவரையும் இங்கிருந்து பிரிப்பதற்கு ஒரு திட்டத்தை வகுத்ததை மொசாத் உளவு அமைப்பு அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்துதான் மஹ்மூத் அகமது நஜாத்தியை IRGCக்கு மாற்றமாக கொண்டு வர ஒரு திட்டமிட்டார்கள். ஆகவே ஆரம்ப கட்டத்தில் கடும் தாக்குதலுக்கு உள்ளான அவர் இருக்கும் இடத்தில் ஏவுகணை தாக்குதலை நடத்தினார். அவர் காயம்பட்டிருக்கலாம் அல்லது அவர் அங்கிருந்து எங்கோ அப்புறப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்களும், அந்த திட்டம் முழுமையாக தோல்வியடைந்த அமெரிக்காவின் இஸ்ரேல் மொசாத் CIA திட்டங்கள் மஹ்மூத் அகமது நஜாத்தியை கொண்டு வருவதற்கு மாறுபட்டது. யார் இந்த மஹ்மூத் அகமது நஜாத்தி? ஏற்கனவே இருந்தவர் தான், எல்லோருக்கும் தெரியும். அங்கு உள்ள ஈரானுடைய தொழில்நுட்ப அறிவு பெற்றவர். உளவுகள் அதிகமாக உளவாளிகள் இருக்கிறார்கள் என்று கூட சில மாதங்களுக்கு முன்பு போன ஆண்டே அவர் கருத்து தெரிவித்திருந்தார். அவர் கொமினியினுடைய கட்சியில் இருந்தாலும் பின்பு அதிலிருந்து சில உரசல் ஏற்பட்டது. அவர் தேர்தலில் போட்டியிட அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. இதையெல்லாம் பயன்படுத்திய அமெரிக்கா மட்டுமல்ல, மொசாத் இன்டெலிஜென்ஸ் அவரை பிரித்து இந்த அமைப்பை காலி செய்து, அதே போன்று அமெரிக்காவில் வாழுகிற பஹ்லவியை மீண்டும் கொண்டு வருவதற்கு மஹ்மூத் நஜாத்தியின் மூலமாக அமெரிக்கா ஒரு திட்டம் போட்டார்கள். பஹ்லவி என்பவன் ஒன்றுக்கும் ஆகாத ஆள் என்பது தெரியும். அதே போன்று மஹ்மூத் அகமது நஜாத்தியின் மூலம் பஹ்லவியை உள்ளே விட்டு அங்கு இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளடிக்கப்பட்ட திட்டம் இப்போது வெளியே வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த திட்டத்திலும் முழுமையான தோல்வியை அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் அடைந்திருப்பது இப்பொழுது உலக அளவிலே பேசப்படும் பொருளாக இருக்கிறது. இந்த நிலையில் ஈரானுடைய நிலைகளை தாண்டி அமெரிக்க அதிபர் சீனாவுக்கு சென்று எந்த ஒரு விவகாரமும் நடைபெறவில்லை. இதற்கு இடையில சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து, கத்தர், பாகிஸ்தான் இந்த நாடுகள்லாம் ஒரு பீஸ் ப்ராசஸ், ஒரு டிராப்ட் வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த வடிவமைப்பை இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஈரானை இனி எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. இதை ஏற்றுக்கொள்ள அமெரிக்கா முன் வந்திருப்பதாகவும் இந்த செய்தியை கன்வே பண்ணும்போதுதான் பெஞ்சமின் நெத்தன்யாகு கடுமையான கொதிநிலையின் உச்சகட்டத்திற்கு சென்றதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. துருக்கி, சவுதி அரேபியா மிக முக்கியமான நாடுகள், எகிப்து, அதே போன்று கத்தர், இந்த நாடுகள்லாம். இப்போ அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானோடு கொடுக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் ஈரானுடைய அணு ஆயுத விவகாரங்கள், பணத்தை விடுதலை செய்வது, ஹெர்மூஸினுடைய நிலைப்பாடு என்பவற்றையெல்லாம் அமெரிக்கா அதை ஏற்றுக்கொண்டதாகவும், அல்லது அதில் சில சிக்கல்கள் மாறுதல் இருக்கலாம். இருந்த போதிலும் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனாவுக்கு சென்று வந்த பிறகு அவர்களால் போரிட இயலாத ஒரு நிலையில் சீனாவும் புட்டினும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபார்மேஷன். இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த நிலை எடுக்கின்ற போது அமெரிக்காவால் அதை ஓவர்கம் பண்ண முடியாது என்பதையும் சவுதி, துருக்கி, பாகிஸ்தான், கத்தர், எகிப்து போன்ற நாடுகள் வடிவமைத்த இந்த சீஸ்ஃபயர் அல்லது ட்ரூஸ் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இதை ஏற்படுத்துவதாகவும் சொல்லப்படுகின்றது. அதன் முடிவுகளை பற்றி நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் முஜ்தபா கமேனி அணு ஆயுத துகள்கள் நாங்கள் தான் வைத்திருப்போம், என்ட்ரி செய்யப்பட்டதை அது ஒரு காலமும் கொடுக்க மாட்டோம் என்று அவர் அறிவித்து விட்டார். இந்த நிலையில் இந்த டிராப்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அது நமக்கு தெரியவில்லை. அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இப்போ ஈரான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈரான் சொல்லிவிட்டது அணு ஆயுத துகள்களை தரமாட்டோம், 1, எங்களுடைய பணத்தை நீக்க வேண்டும், 2, விடுதலை செய்ய வேண்டும், உலக அளவிலே ஹெர்மூஸுக்கு இருக்க தடைகளை நீக்கி நாங்கள் வழக்கம் போல் எங்களுடைய கட்டுப்பாட்டில் ஹெர்மூஸை கொண்டு வந்து விடுவோம், போர் இல்லை, தடை முழுவதும் நீக்கப்படும். இதில் அவர்களுக்கு பெரும் சிக்கல் இப்பொழுது ஹெர்மூஸ் தான். சும்மா கடந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி என்ற போது காயமுற்ற புண்ணை திருப்பி திருப்பி ரணமாக்குவது என்பது போன்று ஹெர்மூஸை அவர்கள் ஒன்றுமில்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக் கொடுத்தது அமெரிக்காவினுடைய பெரும் தவறு, பெரிய தவறு.
இதற்கிடையில் இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்தை முன்னாலே கலைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், பெஞ்சமின் நெத்தானியாகோடு வலதுசாரி கூட்டணிகள் இதற்கு ரெக்கமெண்டேஷன் செய்திருப்பதாகவும் பெரும் பரபரப்பு கருத்து வந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தை முன்னால் கலைத்தால் தேர்தல் முன்னால் வரும். அமெரிக்கா இப்பொழுது இல்லாமல், அமெரிக்காவுடைய ஆயுத பலம், அமெரிக்காவுடைய பணபலம் இல்லாமல் இஸ்ரேல் ஒன்றும் செய்ய முடியாது. இதை நன்கு உணர்ந்த மத்திய தரைக்கடல் நாடுகள், ஏன் இஸ்ரேலே நன்கு உணர்ந்திருக்கிறது. அப்போ அமெரிக்க அதிபருடைய இந்த பேச்சுக்கு என்னுடைய வலிமை இல்லாமல், என்னுடைய ஒரு பொருட்செலவோ, என்னுடைய அதிகாரமோ, என்னுடைய ஆட்களோ இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது என்பதை அமெரிக்கர்கள் நன்கு உணர்ந்ததால் இப்பொழுது கடுமையான சிக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேல் கருத்துக்கள் தெரிவிக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரை ஈரானை தரைமட்டமாக்கி விடுவது, நீண்டகால எதிரிகள் இல்லாமல் ஆக்குவது. ஆனால் நிலைமை முழுமையாக மாறியிருக்கிறது. அந்த பிராந்தியத்தில் இனி இஸ்ரேலுக்கு பெரும் சாவுமணி அடிக்கப்படுகிறது. இத்தனை போருக்கு பின் இனி அடுத்து வரும் 10 ஆண்டுகளில் இஸ்ரேல் அமெரிக்காவை தாண்டக்கூடிய தொழில் வலிமையிலும் வரும், அமெரிக்காவை தாண்டக்கூடிய இராணுவ பலத்திலும் வரும். ஆகவே இஸ்ரேல் இன்னும் இந்த நாடு இனி நாட்கள் ஆக ஆக மக்கள் தங்கள் பாதுகாப்பை கருதி வெளிநாடுகளுக்கு செல்லலாம். இதன் காரணமாக அந்த நாட்டின் தொழில் வளம் பாதிக்கலாம். அந்த நாட்டுடைய கல்விசார் அதிகாரிகள், நல்ல நன்கு சிறந்த விஞ்ஞானிகள் நாட்டை விட்டு வெளியேறலாம். இனி சிறு தசாப்தங்களுக்கு பின்பு யூத நாடு அறிவற்ற மக்களை கொண்ட ஒரு தேசமாகவும் அச்சமுட்ட ஒரு தேசமாகவும் மாறும். இப்பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய வல்லமை கொண்ட அனைத்து நாடுகளும், அமெரிக்காவுக்கு சாஷ்டாங்கம் செய்த நாடுகள் அனைத்தும் இனி உலக அரசினுடைய பன்முகத்தன்மை முகபாகவும் முழுமையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்கின்றார்கள் கருத்தியல் மற்றும் சர்வதேச பாவனையாளர்கள், ஆய்வாளர்கள். தற்போது அமெரிக்கா ஏன் இந்த கடல் போரை எடுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் குறிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள் வான்படை தாக்குதலில் முழுமையான தோல்வி அடைந்ததை நேற்றைக்கு வெளியான விமானங்களின் தரவுகள் வெளிப்படுத்தின. 42 விமானங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், அமெரிக்காவுடைய F-16 4 விமானங்களும், F-35 லைட்டிங் 2 ஃபிளைட் தண்டர் ஏர் அட்டாக்கும், MQ ஃபிளைட், அது MQ உங்களுக்கு தெரியும் 9, இது ஏராளமானவைகள் தரையிறக்கம் செய்யப்பட்டது. உளவு விமானங்கள் ஒன்றுடைய மதிப்பு மட்டும் 300 கோடி, 280 கோடி, அதில் மட்டும் 2000-3000 கோடி போயிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சுல்தான் தளத்திலிருந்து மிக முக்கியமாக E3 கான்ட்ரி அவாக்ஸ் விமானங்கள், இது ரொம்ப முக்கியம். E3 அவாக்ஸ் விமானங்கள் தான் சுல்தான் ஏர்பேஸ்ல. அது மட்டுமல்லாமல் ஜாலி கிரீன் ஹெலிகாப்டர்கள், இப்படி நாடு முழுவதும் உள்ள ஏராளமான அமெரிக்காவினுடைய F-35 சீரியஸ், F-15 ஈகிள் எல்லாவற்றையும் அழித்து விட்டதால் 42 விமானங்களை இழந்து இனி வான் பாதுகாப்பில், வான்படைகள் தாக்குதலில் எதையும் சாதிக்க முடியாது. அந்த நாட்டுடைய நில அமைப்பு, அந்த நாட்டுடைய ஏவுகணை தளங்கள் அனைத்தும் 33 தளங்களில் 30 தளங்கள் பாதுகாப்பாகவும், இன்னும் பல தளங்கள் உருவாக்கப்பட்டதாகவும், இன்னும் நாங்கள் அறிய முடியாத மலைகளுக்கு உள்ளே குடைந்த தலைகளும், ஏராளமான விரைவு போட்டுகளும், ஹெர்முஸ் வளைகுடா ஒட்டிய கடலோர பகுதிகளில் 5 கிலோமீட்டர்களுக்கு ஒரு ஏவு தளங்களும், நடமாடும் ஏவுகணை தளங்களும் இருப்பதாகவும் அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. நாள் ஆக ஆக 24 மணி நேரம் கழிய அவர்கள் புதுமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போரில் அவர்கள் பல புதுமையான ஆயுதங்களை, முன்பை விட வக்கிரமமான கொடூரமான தாக்குதலை நடத்துவார்கள் என்பதுதான் இன்டெலிஜென்ஸுடைய கருத்தாக இருக்கிறது. சீனாவுடைய ஆதரவும் ரஷ்யாவுடைய ஆதரவும் ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டு விட்டது. அவர்களே ஓப்பனாக சொல்லிவிட்டார்கள். இதையெல்லாம் பார்த்துத்தான் அமெரிக்கா இப்பொழுது ஆடி போயிருக்கிறது. இப்போ இந்த விஷயத்துல அமெரிக்கா எப்படியாவது இந்த போரை மழுங்க செய்ய வேண்டும், முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி மழுங்க செய்து முடிவுக்கு கொண்டு வராத பட்சத்தில் அமெரிக்கா தோல்வியை அடைந்ததை உறுதி செய்யப்படும். இப்போது அமெரிக்கா எதற்கு தப்பிக்கொண்டிருக்கிறது என்றால், தாங்கள் போரை விட்டு ஓடிவிட்டால் புறமுதுகிட்டு ஓடிய ஒரு கதை, அல்லது இப்பொழுது அவர்கள் வைத்த கண்டிஷன் முழுவதையும் விட முடியாது. அப்போ அதை பூசி மெழுகித்தான் விட வேண்டும். அணு ஆயுதங்கள் 453 கிலோவை அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஹெர்மூஸ்லேருந்து வெளியேற சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ரெண்டுமே உலகத்துக்கு தெரியும். அணு ஆயுதங்கள் தரவில்லை, ஹெர்மூஸ்லேருந்து வெளியேறிவிட்டது. இப்போ 10 லட்சம் கோடியை விடுவிப்பதோ மற்ற விஷயங்கள் அவர்களுக்கு பெரிதல்ல. நிரந்தர இதுகள்லாம் அமெரிக்காவுக்கு கேவலத்தை ஏற்படுத்தாது. அமெரிக்காவுக்கு கேவலத்தை ஏற்படுத்துது எந்த ஃபர்தோஸில், இஸ்பஹானில், நட்டான்ஸில் B2 பாம்பர்ஸை போட்டும் இறங்க முடியாமல், எந்த கதிரில் உள்ளே இறங்குறதாக நாங்கள் சொன்னிய அந்த ஏவுகணை தளங்கள்
அமெரிக்காவுடைய அதாவது மிகப்பெரிய உற்பத்தி ஆலயத்தில் உள்ளே இறங்குறேன்னு சொன்னாங்க ஈரானில். அதுவும் இறங்க முடியாமல் கடைசியில் நீங்கள் லேவன்ஸ் தளத்தில் உள்ளே போய் தரைப்படையை உள்ளே கொண்டு வரேன்னு சொன்னீங்க. எதுவுமே நடக்கலை அமெரிக்காவில். அமெரிக்கா இழந்தது பல ஆயிரம் கோடி, இன்னும் இழக்கப் போவது பல ஆயிரம் கோடி. ஆகவேதான் விமான தாக்குதலின் மூலமும் தரைப்படை தாக்குதலின் மூலமும் கப்பல் படை தாக்குதலின் மூலமும் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஈரான் பெரும் சேதாரத்தை சந்தித்திருக்கிறது, உயிரிழப்பை சந்தித்திருக்கிறது, கட்டமைப்புகளை சந்தித்திருக்கிறது. அவர்கள் மறைத்து வைத்ததை விட அவர்கள் உற்பத்தி திறனும் மனோ வலிமை மட்டுமே இந்த போரில் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் நாளை சந்திப்போம். நன்றி.